மாணவர்கள் மத்தியில் கட்டுழுங்கை நிலைநாட்டும் முயற்சியாக பள்ளிகளில் திருக்குறளை பாடமாக போதிக்க ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் பரிந்துரைத்துள்ளார். அண்மைய காலமாக மாணவர்களிடத்தில் காணப்படும் ஒழுக்க பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வாக அவர் அதனை பரிந்துரைத்தார். அந்நோக்கத்திற்கு பள்ளிகளில் ரோத்தான் பிரம்படியை திரும்பி கொண்டு வருவதே சிறந்த தீர்வாக இருக்கும் என பரவலாக கூறப்படுகிறது. என்றாலும் அதைவிட மாணவர்களுக்கு நற்பண்புகளை விதைப்பதே ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். 1330 குறள்களை உள்ளடக்கிய திருக்குறள் தனிமனித ஒழுக்கம் முதல் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து நற்பண்புகளையும் போதிக்கிறது. அதேபோல் கன்ஃபியூஷனிசம் எனப்படும் பண்டைய சீனாவில் தோன்றிய சிந்தனை மற்றும் நடத்தை முறையையும் பள்ளிகளில் போதிக்கலாம். கன்ஃபியூஷஸால் நிறுவப்பட்ட இது சிறந்த வாழ்க்கை தத்துவ முறைகளில் ஒன்றாக உள்ளது. Saya ingin mencadangkan supaya kita juga mengajar falsafah-falsafah bukan saja di sekolah-sekolah vernacular tetapi juga di sekolah-sekolah kebangsaan. Supaya niat yang ikhlas saya tidak disalah tafsirkan oleh pihak-pihak tertentu. Saya mencadangkan agar ajaran-ajaran dalam puisi tirukural ini dan bukan saja tirukural tetapi dalam ajaran Confucius diajar bukan saja di sekolah-sekolah vernacular tetapi juga di sekolah-sekolah kebangsaan. Apakah itu tirukural? Supaya niat saya tidak diputar belitkan atau disalah tafsirkan. Tirukural ialah sebuah karya sastra kuno Tamil yang ditulis oleh penyair falsafah Tiruvalluvar. Terdiri daripada 103,030 puisi kural yang membincangkan etika, membincangkan kebajikan dan membincangkan falsafah hidup. Ia terbahagi kepada 3 bahagian utama: aram, kebajikan; porul, kekayaan; dan imbem, cinta. Karya ini terkenal kerana kandungannya yang universal dan diterima oleh semua peringkat masyarakat tanpa mengira latar belakang agama, budaya atau geografi. இவ்விரண்டையும் தமிழ் சீன பள்ளிகளில் மட்டுமின்றி தேசிய பள்ளிகளிலும் போதிக்க வேண்டும். என்னதான் ஏட்டுக்கல்வி முக்கியம் என்றாலும் நன்னெறி மற்றும் பண்பு நலன்களை போதிப்பது பள்ளி கல்வியை முழுமைப்படுத்தும் என ராயர் கூறினார். மக்களவையில் 2026 பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய போது அவர் அப்பரிந்துரையை முன்வைத்தார்.